பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And most welcome to the covenant of the day. I am very sorry, got a sore throat. நான் நினைத்தேன் இன்னைக்கு டிவோஷன் செய்யவே ஆனால் பிசாசு தடைகள் கொண்டு வருவான். ஆனால் அந்த தடையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். தடை எப்படி வேணாலும் வரும், ஆனால் அதை எதிர்கொண்டு நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். சரிங்களா? சரி, டுடேஸ் 20th November 2025 Thursday. Very good morning. God is good. இன்னைக்கான வசனம் 8:34, Mark chapter 8 verse 34. ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு கண்டித்தாரு. அடுத்தது என்ன செய்யறாரு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும் அவர் செய்கிற காரியங்கள். Mark 8:34. When he had called the people to himself with his disciples also, he said to them, whoever desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னையே தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இங்கு அழைப்பினுடைய சாராம்சம், ஆண்டவர் பேதுரையும் கூப்பிடுறாரு, சீஷர்களையும் கூப்பிட்டார், அங்க இருக்கிற ஜனங்களையும் கூப்பிட்டு சொல்றாரு, you desire to follow me, என்னை பின்பற்ற விரும்பினால் ரெண்டு காரியம் செய்ய சொல்கிறார். ஒன்னை தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், you have to deny yourself. Then தன் சிலுவை சுமக்க வேண்டும், you have to take up your cross. இது ரெண்டுமே மனிதனால முடியாத காரியம், மனிதனுடைய பலத்தினால முடியாத காரியம். தன்னை தான் வெறுக்கவும் முடியாது, சிலுவையை சுமக்கவும் முடியாது. வெறுத்த மாதிரி வேஷம் போடுறாங்க, தன் சிலுவையை சுமக்கிற மாதிரி அதுவும் வேஷம்தான். எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட காரியமாக தான் இருக்கு. ஆழமாக இந்த வசனத்தை யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அந்த வசனத்தோடு பேசுவார். அவர் என்ன சொல்லுகிறார்? அருமையானவர்களே, ஒரு இடத்துல கடவுளுடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த அன்பு உன் வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டுமானால் உன்னை வெறுக்க வேண்டும். உன்னை வெறுக்கனா சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழாத, உனக்காக நீ காரியங்களை செய்யாத. உன்னை வெறுக்க வேண்டும் என்றால் என்ன? உன்னையே நினைத்துக் கொண்டு இல்லாதபடி சிலுவையுடைய அன்பை சுமக்குவது என்ன? சிலுவையுடைய அன்பை நீ அறிந்து உணர்ந்து அந்த சிலுவைக்காக நிற்கிற ஒரு மனிதனாக நீ மாற வேண்டும். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிலுவை அன்பை ருசித்து அதை உங்களுடைய ஆக்கிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். சிலுவையினுடைய அன்பை காணத்தக்கதாக உன்னுடைய அழைப்பை உணர்ந்து ஆண்டவரே தங்களை வெறுத்து தன் சிலுவை சுமக்கக்கூடிய அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, சிலுவையின் அன்பு உன் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறதா? Take care and God bless.